ரொம்ப ஐயா இறந்தது வந்து ரொம்ப தாங்க முடியாத வழியா இருக்கு. நான் எத்தனையோ டேரக்டர் அவர்கிட்ட பழகிருக்கேன். எத்தனையோ டேரக்டர் நான் வந்து அவங்க டேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. அவரு கூட கொஞ்சம் குறைஞ்ச படம் தான் நான் ரொம்ப கம்மியா பண்ணியிருக்கேன் நானு. ஆனா அவர் நெருங்கிய உசுரு அவர் எனக்கு. தமிழ் மண் அது, தமிழ் கலாச்சாரம், தமிழ் தாய் பெற்றெடுத்த புள்ள அது. அருமையான பாரதிராஜா வந்து இந்த 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 இறப்பு வந்து தமிழ் சினிமாவை ஏற்கனவே பாதி செத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் இல்லாத வந்து திரையுலகமே ரொம்ப முழுசா இறந்த மாதிரியே தெரியுது. அவ்வளவு அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அவரு. பல நட்சத்திரங்களை உருவாக்குனவரு. அவர் கூட நான் வந்து எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன். அதிகமான படம் இல்லாட்டினாலும் நான் நடிச்ச படங்கள் கிழக்குச்சிமை, தமிழ்ச்செல்வன், ஈரநிலம், இப்படி எத்தனையோ ஒரு 4 படம் நடிச்சிருக்கேன். அவர் நகைச்சுவையில வந்து என்கிட்ட சிரிச்ச மாதிரி யார்ட்டையும் ரொம்ப சிரிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய காமெடியை பார்த்து ரொம்ப ரசிப்பாரு. இப்ப இடைப்பட்ட காலத்தை கூட அவருடைய பிள்ளை இறந்தது நான் வீட்டுல போய் அவரை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட உட்கார்ந்து நான் பேசி அவர் சமாள பத்தி அண்ணன் நீங்க எதுவும் நினைக்காதீங்க, உடம்பு பார்த்துக்குங்க. நீலாங்கரியில போய் நான் போய் பார்த்து பேசிட்டு நிறைய அவர்கிட்ட ரத்னகுமார், என்னுடைய அன்பு அண்ணன் ரத்னகுமார் கிழக்குச்சிமட்ட ரைட்டர் என்னை கூட்டு போய் வீடை காட்டுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் அவருக்கு நிறைய ஆறுதல் சொன்னேன். ஒன்னுடா அப்படி உன்னைய பத்தி ஓயான்னு சொல்லுவான் நானு அப்படிலாம் சொல்லி தன்னுடைய மகனை பத்தி சொல்லி அந்த ஈரநிலைங்கிற படத்துல அவரு, நானு, அவர் பையன் 3 பேரும் சேர்ந்து நாங்க நடிக்கிற நாட்டாருக்கே வருங்க. அப்படிலாம் அந்த சந்தோஷப்பட்ட நாள்கள் நினைக்கும் போது அது ரொம்ப கொடுமையா இருக்கு. நீ தைரியமா இருக்கணும்னு உடம்ப பார்த்துக்கணே அப்படின்ட்டு பொண்ணு சொல்லிட்டு வந்தோம். நான் சொல்லிட்டு வந்தேன் நான் ரத்னகுமார். நான் அதுக்கப்புறம் இடையில போய் அவரை பார்க்கலாம் பார்த்தா இல்ல ரொம்ப முடியாம இருக்காரு அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர் தவறுனது வந்து இந்த கலை உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவை வந்து சுடியோக்குள்ளதான் எடுக்கணும்பாங்க. இப்ப எல்லாம் ஒரு சுடியோ வாசல்ல யாருமே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட திரையுலகத்துல வெளி உலகத்தை கொண்டாந்து காடு, கரை, வயல், நிலம், கிணறு, இப்படி வந்து கடல், வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து திரையுலகத்தை வெளி உலகத்தை ரியலா காட்டின ஒரே ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஐயா இமயம் பாரதிராஜா அவர்கள் தான். அவர்னாலதான் இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்லாம் வந்து வெளியே தெரிஞ்சா. அன்னைக்கு இல்லைன்னா அந்த காலத்துல செட்டுக்குள்ளேயே எல்லாம் நடக்கும், பூராமே எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்கும். ஆனா ரியலா காட்டிய மக்களை அதாவது இயற்கையோடு சேர்ந்து மக்களை ரசிக்க வச்சு கதையும் இந்த உலகத்தையும் ஒன்னா காட்டி மக்களை சந்தோஷப்படுத்தி வச்சு அந்த கதையை அழகா கொண்டு போவார் அவரு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு இயக்குனர் நம்மளை விட்டு பிரிஞ்சது வந்து இனிமேல் அவர் மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு கிடப்பாராங்கிறது உலகத்துல யாருன்னு எண்ணி பார்க்க முடியாது. அவர் ஆன்மா சாந்தி அடையணுமா, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய இரங்கலை தெரிஞ்சுக்கிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கனால வீட்டுல விசேஷங்கிறனால இங்க வர முடியலனால ரொம்ப ரொம்ப சக்தி போன் பண்ணாரு. மலைமுகத்துல இருந்து உங்க சக்தி போன் பண்ணாரு. இப்பதான் முதல் போன் பண்ணாரு எனக்கு. போன் பண்ணது எனக்கே மாலைமுகத்துல முதல் நீச்சா வந்ததுனாலதான் தெரிஞ்சு. எனக்கு யாரும் எனக்கு சொல்லலை. நான் தம்பி சொன்னனாலதான் இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போய் உட்காந்துருக்கேன் நான். சொல்லுங்கம்மா. சார், அவரோட பணியாற்றிய அனுபவங்கள் எல்லாம் பகிர்ந்தீங்க. சினிமால நீங்க பணியாற்றும் போது நிறைய விஷயங்கள் அவரை பார்த்து அட்மையர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் இருக்கா சார்? நிறைய இருக்குமா. நான் அந்த மாதிரி கிழக்குச்சிமையில முதல் காட்சியில இந்த படத்துல வந்து படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு. படம் எடுத்து முடிச்சு 47 நாள் எடுத்து முடிச்சுட்டாங்க. அப்ப அதை பாத்தீங்கன்னா விஜயகுமார் இருக்காரு,
ராதிகா மேடம் நடிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சாச்சு. அந்த படத்துல நகைச்சுவை கொஞ்சம் கம்மியா இருக்கு. நகைச்சுவை இல்லாம இருக்கு. அப்ப தேவர் மோகன் படத்துல நான் நடிச்சிருக்கேன். அப்ப அந்த தேவர் மோகன் ஒரு பையன் நடிச்சிருக்கான். அவன் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என் அன்பு அண்ணன் ரத்னகுமார் இந்த படத்துடைய ரைட்டு அவர் என்னை கூட்டி போய் அறிமுகப்படுத்துறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி 7 நாள் என்னை கூப்பிட்டு 7 நாள் தான் எடுத்தாரு அந்த படத்துல. வாய் அவனுக்கு என்ன தெரியும்னு என்னை கேட்டாரு. அதோடைய முதல் காட்சி தான் ஒண்ணுமே ஒரு டீ கடையில போய் டீ கடைக்கார முன்னால கூட்டு வருஷம் போட்டு அது என்ன அடிப்பேன் நான். செய்வியாடா செய்வியாடா செய்வியா நான் ஒண்ணு என்ன சொன்னா நீ ஏன்டா அப்படி செஞ்சேன். அவன் டீ கடைக்காரங்க அப்பா எதுக்குடா ஒச்சு எதுக்குடா அவனை போட்டு அடிக்கிற. சும்மாரியா அவன் செஞ்ச காரியம் அவனுக்கு தெரியாதியா. அவன் எவ்வளவு பார்த்திருக்கான். நான் சொன்னா படிச்சு சொன்னல உன்னை சொன்னா இல்லையா அப்படின்னு போட்டு அடிப்பேன். மறுபடி அவன் அடிக்க இல்லப்பா இல்ல நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஏன்டா அப்படி செஞ்ச நீ எதுக்கே அடிக்கிற அவன் டீ கடைக்காரன். மறுபடியும் போட்டு அடி சும்மாறா உனக்கு தெரியாதான்னு போட்டு அடிப்பேன். திருப்பியே உன்னை அடிப்பு சொல்லிட்டு அடிப்பாம்மா கடைக்காரன். அப்ப நான் சொல்லுவேன் நல்ல கடையா பார்த்து டிவி வாங்கிட்டு வாடா உன் கடையில வாங்கிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு. இதை ஏன்டா என் கடையில வாங்கின கடை 2 மணி நேரமா போட்டு அடிச்சுக்கிட்டு அந்த கடைக்காரன் போட்டு என்னை வரட்டுவான். அந்த காட்சியை சொன்ன உடனே அவர் விழுந்து உருண்டு சிரிச்சு உடனே டீ கடைக்கு போய் அந்த காட்சியை முதல்ல எடுத்தார். இதுதான் அந்த படத்துல முதல்ல நடிச்ச காட்சி. அதுக்கப்புறம் காலமாட்டுல வெண்ணெய் எடுக்கிறாங்கன்னா காலமாட்டுல எப்படா வெண்ணெய் எடுக்க பாலே கறக்க முடியாது வெண்ணெய் எங்க இருக்கிறது சொல்லி அது அந்த மாதிரி காமெடி. அந்த கிழக்கு சிம்மில ஒரு பாட்டுக்கெல்லாம் அங்கங்க அழகா கோர்த்து டேபிள் ஒர்க்லயே பண்ணி அந்த படத்துல என்னை அழகா மேட்ச் பண்ணி 7 நாள் சீனை 80 நாள் நடிச்ச மாதிரி என்னை எடுத்து காட்டினார். அவருடைய சாணக்கியத்தனம் அவருடைய திறமைய அவருடைய டேபிள் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர் அவர். அப்படி ஒரு அனுபவம். அதே மாதிரி ஈரன்லாம் அதுலயும் பார்த்தீங்கன்னா அவரு கூட அந்த சாணம் தைக்கிறவன் அந்த கத்திக்கெல்லாம் சாணம் பிடிக்கிறது அதுலயும் எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து அவர் நான் என்ன சொன்னாலும் மற்றவங்களாம் ஏதாவது சொன்னோம்னா கூட கோவப்படுவா நீ எனக்கு சொல்லி தெரியான்ட்டுருவாரு. நான் சொன்னா மட்டும் சிரிப்பார் அவரு. அதான் மதுரைக்காரன் கனடா வாரன் தட்டி கொடுத்து என்னை கூட்டி போய் என்னை சிரிக்க அவரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு நடிச்சுக்கிட்டே இருப்பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் சிரிக்க எனக்கு சாட்சி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய டேரக்டர் அவரு. அப்படிப்பட்ட இன்னமும் அந்த இன்னும் இளைஞனாத்தான் இருந்தாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் முதுமைக்கு மருந்து இல்லைங்கிறத காட்டிட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே செய்ய முடியாது. இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை. இது என்னமோ அவரு எல்லாரும் அடுத்தடுத்து போறவங்கதான். நம்ம எல்லாம் எல்லாரும் ஆரிசி தான். மனிதனா பிறக்கிற எல்லாருமே ஆரிசி தான். ஆனா அவர் கொஞ்சம் முந்திட்டாரு. நம்ம கொஞ்சம் பிந்துவோம். அவ்வளவுதான். அவர் மறைஞ்சது எல்லாருமே எப்படி சொல்றது அதாவது மரணங்கிறது இது பார்த்தாலே தெரியுது. எல்லாம் இனிமேல் யார் எப்படி இருக்கணும் வாழணும் எப்படி உடம்புகளை பார்த்துக்கணும் என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாட்டாரு. அவர் மாதிரி ஒரு பெரிய கலைத்தாய்ப்பு உள்ள சினிமாவில் கலைத்தாய்ப்பு உள்ள யாரு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி தான். அவருக்கு அப்புறம் ஒரு கலைத்தாலிய மூத்த மகன் ஒரு டைரக்டரா பிறந்த யாருன்னு கேட்டீங்கன்னா பாரதிராஜா தான். அவர் ஆன்மா சாந்தி அடையணுமா சாந்தி அடையணும். இறைவனடி போய் சேரணும். அவரு ஆண்ட என்னுடைய குலதெய்வம் ஐயனா நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே என்னால பேச முடியலம்மா. இணைப்புல அவருடைய நினைவலைகளை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.